இப்போ நான் நார்மலாக வந்து கை எப்பயும் போல் நான் வந்து தைச்சி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைனுக்காக இந்த ஸ்டோன் லேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே வந்து அவங்க ஒட்டுக்காக கொடுத்துட்டு நம்ம தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட் போடுற மாதிரியும் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அதை வந்து எப்படி வந்து நம்ம ஜாயிண்ட் போடாமல் நல்லா நீட்டாக அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து கொடுத்துருக்கிறது மொத்தமாக இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் பார்த்துட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச் வந்து நான் வந்து விட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதே போலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் அப்படியே ஒன்றா வச்சுட்டு இதோட சென்டர் பார்த்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நமக்கு வந்து கிளாத் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை வந்து ஜாயிண்ட் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு சில இதுலலாம் ரொம்ப பெரிய பார்டராகவும் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப அதை வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டு ஸ்டிச் பண்ண மாதிரி வந்து இருக்கும். இதை நம்ம எடுக்கும் போதே நீங்கள் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கீழேயும் வந்து இந்த இடத்துல நான் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன், மேலேயும் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்து அந்த சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி போடுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கை எங்கேயுமே ஜாயிண்ட் போடாமல் நல்லா வந்து நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு. நமக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக வேலை வந்து இருக்காது. இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம துணி வந்து கரெக்டாக தேடிட்டு இருக்கணும். இந்த மாதிரி அயன் ஸ்டோன் மேலெல்லாம் நம்ம வந்து தையல் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஊசி உடையாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஊசி வந்து மொன்னையாக போயிடும். இந்த பார்டர் வந்து வேணும்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் அப்படியே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இது நல்லால ஒன்றும் அவ்வளோக்கு, அதனால வந்து அப்படியே மடித்து நான் வந்து தையல் போட்டு விட்டுறேன். கரெக்டாக வந்து அந்த இது மட்டும் தெரிகிற மாதிரி இந்த ஸ்டோன் ஒர்க் மட்டும் தெரிகிற மாதிரி. இப்போ பாருங்க, நம்ம நார்மலாக தைக்கிறத விட இது வந்து எவ்வளோ நல்லா நீட்டாக அழகாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வளைச்சி வச்சு தைக்க வரலன்னா நீங்கள் வந்து முதலே வந்து 4 பக்கமும் கார்னர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அது நமக்கு 2 வேலை தான். அப்படியே வந்து தைச்சு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இது வந்து பேட்ச் போட்ட மாதிரி வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.